வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வீக்லி அனலைசிஸ் நம்ம பார்க்குறோம். அது கோல்டோட வீக்லி அனலைசிஸ் நம்ம பார்க்குறோம். டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 6 செப்டம்பர் 10, 2021 உடைய வீக்லி அனலைசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது என்ன அப்படின்னா, இந்த அனலைசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கிளாரிஃபிகேஷன் மீன்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். சரிங்களா? கிளாரிஃபிகேஷனில் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்களா. என்ன நிறைய பேர் கேட்குறீங்க, நம்ம ஃபாரெக்ஸ் பழகணும், பட் எனக்கு வந்து பிகினிங்லேருந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிகினிங்லேருந்து நம்ம சொல்கிறது வந்து நம்ம அந்த கிளாஸை வந்து நின்றுட்டே போகும். அதுக்கான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாரெக்ஸ் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கிற கிளாஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் பற்றியான எப்போ டைமு, என்னென்ன ஃபாரெக்ஸ்னால் என்ன, ஃபாரெக்ஸில் என்ன ட்ரேட் பண்ணுவாங்க, ஸோ எந்தெந்த டைமில் பண்ணலாங்கிற விஷயம் எல்லாமே நம்ம இந்த கிளாஸஸ் 5 கிளாஸஸில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிகினர்ஸ்க்கான வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்குது. இதையும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும். இதில் வந்து என்ன அப்படின்னா, ட்ரேட்ஸ் வந்து எப்படி நம்ம எடுக்கணும், அந்த MT5 எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற விஷயமெல்லாம் இதில் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துடலாம். இந்த அனலைசிஸுங்கிறது பார்த்திங்கன்னா எவ்ரிடே நம்ம வர்றது. சரிங்களா? ஸோ நம்ம எவ்ரி வீக்காக அந்த மாதிரி நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி அப்படி சொல்கிறது தான் அனலைசிஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அதில் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்புறம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஒன்று. ஓகே, அப்புறம் கிளாஸஸ் வந்து கேட்குறீங்க, உங்களோட பர்சனல் கிளாஸஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ஃபாவில் லைவ் அக்கௌண்ட் இருக்கணும். ஒன்று, அந்த அக்கௌண்ட்டில் ஃபண்ட் இருக்கணும். 2வது, 3வது கண்டிஷன் என்னென்னா, என்னோடய ஐபியில் நீங்கள் இருக்கணும். இருந்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸஸ் பண்ணுறோம். இவ்வளோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கிளாஸஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு நம்ம வந்து 2 கிளாஸஸ் ஃப்ரீயாக பண்ணுவோம். 2 கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணுவோம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 hours 5 hours. சரிங்களா? 1 டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ஒரு 230 hours அந்த மாதிரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்னொரு டே வந்து பார்த்திங்கன்னா எகெயின் 230 hours அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம். அதாவது கிட்டத்தட்ட 5 hours ஒரு இண்டிவிஜுவல் வந்து நம்ம ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ கிளாஸஸ் பண்ணுவோம். அந்த கிளாஸஸில் உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ட்ரேட்ஸ் பண்ணுவேன், எப்படி நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், எந்த கேண்டில்ஸ்டிக்ஸ், இது எப்படி நம்ம என்ன கேண்டில்ஸ் வந்தால் நம்ம ட்ரேட் பண்ணணும், எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணணும், எந்த இது பண்ணால் நல்லா இருக்கும், எந்த ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்புறம் கோரிலேஷன் எப்படி பண்ணுறது, சரி இந்த விஷயங்கள் வந்து நம்ம அந்த சாப்டரில் கவர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நான் சொன்ன 3 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கிளாஸஸ் பற்றி கேளுங்க. ஓகேங்களா? நீங்கள் தனியாக நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் கேட்கலாம். நம்ம டெலிகிராம் தனியாக லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் தனியாக பின் பண்ணி கூட கேட்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம அனலைசிஸில் வந்துடுவோம். சரிங்களா? ஓகே, இப்போது இது வந்து வீக்லி சார்ட்டு. வீக்லி நம்ம பார்க்குற போது நான் என்ன அப்படின்னா, ஒரு லைன் சார்ட்டில் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு நான் லைன் சார்ட்டில் பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு லைன் சார்ட்டுங்கிறது ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ அதுக்கு வேண்டி தான் நம்ம இந்த லைன் சார்ட்டை வந்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து இது ஃபில்டர் பண்ணிடும். அதுக்கு வேண்டி நம்ம லைன் சார்ட்டில் வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த லைன் சார்ட்டில் பார்க்கும்போது இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து மேலே, அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஆல்ரெடி ஆனது தான். ஸோ இப்போது மார்க்கெட் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம இதை வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, இந்த வீக் வந்து மார்க்கெட் இன்கேஸ் எப்படி நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து இன்கேஸ் பை ஆனாலும், நான் வீக்லி சொல்லிட்டுருக்கேன், வீக்லி பை ஆனால் அப்படின்னா இந்த ப்ரைஸை இந்த லெவல், அதாவது 1852 லெவல் வருது, அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. இது பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா, ரிஜெக்ஷன் கிடச்சிது அப்படின்னா ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் லைன் சார்ட்டில் போய் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் லைன் சார்ட்டுங்க கேண்டில்ஸ்டிக்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு டச்சு, தென் எகெயின் இதை நம்ம டச் பண்ணியிருக்கோம். பட் என்ன அப்படின்னா, எகெயின் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் மார்க்கெட் வந்து வந்திருக்கு, பட் ரிஜெக்ஷன் எடுத்து மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைனாக வந்து ஆக்ட் பண்ணுது ஆஸ் பர் வீக்லி. ஓகேங்களா? ஸோ 3 தடவை ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் அடிச்சிருக்கு அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஸ்ட்ராங்
ரெசிஸ்டன்ஸாக ஃபாலோ ஆகும் சரிங்களா. இப்போ எகெயின் மார்க்கெட் இது பிரேக் அவுட் பண்ணால் அப்படின்னாலும் ரொம்ப பிரேக் அவுட் ஆகிட்டு தென் டெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து அப் ஆகும் சரிங்களா. ஆனால் அப்போ வீக்கில் நடக்கும்போது நம்ம பார்ப்போம். நான் இந்த வீக் இன்கேஸ் இது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து பை அப்படிங்கிற இதில் இருக்க ஃபார்மேஷனில் இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கிறபோது நான் சொல்கிறேன். இது நெக்ஸ்ட் வீக் பை ஆகுமா இல்லை செல் ஆகுமாங்கிறது நம்ம டெய்லி சார்ட்டில் பார்க்குறோம். வீக்லியில் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஓகே, இப்போது இது வீக்லி அனாலிசிஸில் நம்ம சொல்கிறோம் மார்க்கெட் வந்து 1850 லெவலில் இருந்து ஃபால் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த டெய்லி அனலைசிஸில் போய் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அதாவது லெவல்ஸ் ஜோன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வேண்டி நான் சொல்கிறேன். இப்போ வந்து டெய்லி அனலைசிஸில் சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது கேண்டல்ஸ்டிக் சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எவ்ரி வீக் நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸ் தான் இது. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸாக வந்து 1827.30 லெவலில் பிரேக் அவுட் பண்ணாமல் எவ்வளோ மார்க்கெட்டு 2 டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து அந்த லெவல்லேருந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல தான் இருக்குது மார்க்கெட். இப்போ என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக் டேல வந்து அதாவது ஃப்ரைடே வந்து மார்க்கெட்டு ஃப்ரைடே மட்டும்தான் நல்ல ஒரு மூமெண்ட் இருந்திருக்கு. பட் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை. ஸோ இன்னும் வந்து பைக்கான செட்டப்பு கிளியர், அதாவது பக்கா இன்னும் மேலே பை ஆகிறதுக்கான இது கொடுக்கல. ஓகே, இப்போ இன்கேஸ் மார்க்கெட்டில் என்ன ஆகும் அப்படின்னா அதாவது இந்த வீக் என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு எகெயின் நம்ம வந்து லைன் சார்ட் போக வேண்டியது இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது இந்த டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே ஓகே இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஜூம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன நடக்கிற சான்ஸ் இதில் பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கிறதுனால இது பிரேக் அவுட் ஆகாததுனால மார்க்கெட் வந்து எகெயின் வந்து சின்னதாக ஒரு ஃபால் ஆகும். அதாவது 1815 ஆர் 1810 இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் ஹோல்ட் ஆகிட்டு 1830 லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா தென் எகெயின் இந்த ஜோனை டெஸ்ட் பண்ணும்போது தென் மார்க்கெட் 1870-72 லெவலுக்கு வந்து போகும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து கன்சிடர் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் பை தான் ஆகும். ஓகே, இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிட்டு 1809 லெவலுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. டெய்லி சார்ட்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து தென் டெஸ்ட் பண்ணிவிட்டு தென் எகெயின் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. 1760 லெவலில் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் டெய்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் இந்த வீக்குக்கு ஒரு சப்போர்ட்டடாக இருக்க போது இதுதான் கீ பாயிண்ட். ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம பை அண்ட் செல் நம்ம எடுக்கணும். ஓகே, இப்போது மார்க்கெட் வந்து நாளைக்கு இன்கேஸ் இங்கேருந்து ஃபால் ஆச்சு அப்படின்னாலும் இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது 1815 தென் 10 to 15 லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பை கேண்டில் கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக பை எடுக்கலாம். ஓகே, செல் எடுக்கணும் அப்படின்னா 1809 கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் நம்ம செல். ஓகேங்களா. ஸோ ஸ்டாப் லாஸ் அதெல்லாம் டிபி அதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும் டிபி எங்கே வைக்கணும். ஸ்டாப் லாஸுங்கிறது செல்லுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வைக்கணும், பைக்கு சப்போர்ட் ஜோனில் வைக்கணும், அவ்வளோதான். ஓகே, இந்த வீக் வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன். நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றிகள், வணக்கம்.